கனவுகள்ல சில பேருக்கு எப்பவுமே பாம்பு வர மாதிரியே கனவு வரும். சில பேருக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிற மாதிரியே கனவுகள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிருமோ இல்ல லாஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரி கனவு வந்து போகும். இன்னும் சில பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரியே கனவு வரும். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய யாரோ தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட மாதிரி கனவு வரும். ஸோ கனவுகள் பொதுவா நம்மளை பயமுறுத்துற மாதிரியே பொதுவா கனவுகள் வரும். அது ஏன் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கனவுகளை பத்தி சரியா புரிஞ்சுக்கலனா கனவுகளில் வர பயம் இருக்குல்ல, அதில் சில பேர் கனவுகளை பற்றி ரொம்ப ரீட் பண்ணி அந்த பயத்துக்குள்ளேயே போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸை எப்போவுமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது ஸ்ட்ரெஸ் இல்லைனா டிப்ரெஷன் லெவலுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கனவுகள் ஏன் உருவாகுது, அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த கண்டென்ட்டில் சொல்லியிருக்கேன். பொதுவாக கனவுகளில் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியே தான் நமக்கு கனவுகள் வரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு வர கனவுகளில் பெரும்பாலான கனவுகள் எப்படி இருக்கும்னா இந்த பாம்பு விரட்டுற மாதிரி, ஃபெயில் ஆகிற மாதிரி, பிஸ்னஸ் லாஸ், இந்த மாதிரியான நெகட்டிவ் கனவுகள் தான் நமக்கு வரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கனவுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனு, அதாவது இப்போ பாம்பு வந்துச்சுன்னா அது பாம்பு என் கனவுல வந்திருக்கு, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை தேட நினைப்பாங்க. இந்த மாதிரி சிலருக்கு இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு வந்துச்சுன்னா ஐயோ ஆக்சிடென்ட் ஆச்சா, அப்படின்னா இந்த கனவுக்கு இந்த மாதிரி ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவுகள் நமக்கு வருதே அது எந்த ஒரு உண்மையான ஒரு பலனையும் நமக்கு கொடுக்காது. ஆனால் அப்போ அந்த கனவுகள் ஏன் நமக்கு வருது, அதுவும் நம்மளை பயமுறுத்துற மாதிரியே கனவுகள் ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கனவுகளை நீங்கள் எப்படி இக்னோர் பண்ணணும், ஏன் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஒரு விஷயம் மேபி உங்களுக்கோ இல்லைனா இந்த மாதிரி கனவுகள் ரெகுலராக வரும்போது அந்த கனவுகள் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி கனவு வரும்போது அதனோட உண்மையான அர்த்தம் என்ன, அதை நம்ம மதிக்கவே வேண்டாம், அந்த கனவுகளை அதை நம்ம இக்னோர் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவே உங்கள் லைஃப்பை ஒரு மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக லைஃப்பை இன்னும் எளிமையாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக உதவும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளேயும் போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அந்த விடிய காலை பொழுதுன்னு சொல்லுவாங்களே, ஏர்லி மார்னிங், அந்த கண்ணை திறக்கும் போது நம்ம ஃபுல் எனர்ஜியோடு இருப்போம். அந்த எனர்ஜியை ஃபுல்லாக இந்த மாதிரியான நெகட்டிவ் கனவுகள் ட்ரெயின் பண்ணி நம்மளை அன்னைக்கு டேவே வீணாக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு கனவு வருது, அந்த கனவை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீணாக போயிடும். ஸோ இந்த கனவுகள் என்ன அர்த்தம் இருக்குது, அது ஏன் நமக்கு அந்த மாதிரி கனவுகள் வருது அப்படிங்கிறத நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரீம்ஸ், கனவுகள் ஏன் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சுயநினைவு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம இப்போ சுயநினைவோட இந்த காரியத்தை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டாக்குமெண்ட் எழுதும்போது கூட நான் என்னுடைய சுயநினைவோட இந்த சொத்தை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கான்ஷியஸ்னஸ். இந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு நமக்கு ஏன் தூக்கம் வருது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது. அந்த டேல நம்ம எந்திரிக்கும் போது நல்லா ஃபுல் எனர்ஜியாக இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் நைட் ஆக 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 அது ரொம்ப வீக் ஆகுது. ஸோ அது வீக் ஆகி ஒரு வீக் ஸ்டேட்டில் இருக்கனால தான் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறதே வருது இல்லையா. இப்போ ஒருவேளை கான்ஷியஸாக நைட் ஃபுல்லாக பயங்கர கான்ஷியஸாக அலர்ட்டாக நம்ம இருந்தோம்னா நமக்கு எப்படி தூக்கம் வரும், வராது. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கி 8லேருந்து 9 மணி நேரம் தூங்கி நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது தான் ஒரு மனிதனுடைய அந்த அலர்ட்னஸ் அண்ட் அவனோட கான்ஷியஸ்னஸ் அதனுடைய முழு சக்தியில் இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு நல்ல முடிவுகளை இல்லை ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த ஏர்லி மார்னிங் அந்த நல்ல கான்ஷியஸாக நம்ம இருக்கும் போது எடுக்கிற முடிவு தான் சிறந்த முடிவாக எப்போவுமே இருக்கும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, என்னென்னா நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலே பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க. அப்புறம் வீட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம கான்ஷியஸ்னஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வராரு கணவர், வீட்டில் ஒய்ஃபும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக இருக்காங்க, நீ ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து பேசினா அது சண்டையில் தான் போய் முடியும். பொதுவாக நீங்கள் சாதாரணமாக ஒரு டாபிக் பேசினா கூட சண்டை வந்துடும். ஏன்னு கேட்டால் நம்ம கான்ஷியஸ்னஸ்ன்றது ரொம்ப வீக்காக இருக்கும், அது அலர்ட்டாக இருக்காது. அதனால் அது டயர்டாக இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிக்க முடியாது. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த சண்டையில் கூட நம்ம எல்லாமே தெளிவாக தான் சண்டை போடுறோம், ஆனால் கிடையாது, அது ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ நைட்டு நேரங்களில் நம்ம கான்ஷியஸ்னஸ் அப்படியே ரொம்ப வீக்காக போயிடும். சரி, அப்போ அது ரொம்ப வீக்காகி ஆல்மோஸ்ட் அது ரொம்ப அல்டிமேட்டாக அது வீக் ஆகிற போது தான் நம்ம தூங்குறோம். சரி, இப்போ நம்ம நைட் தூங்கிட்டோன்றனால கான்ஷியஸ்னஸ் கம்ப்ளீட்டாக செத்து போயிருமா ஒரு மனுஷனுக்கு? போகாது. அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது விழிப்போடு தான் இருக்கும், ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கும் நான் சொன்ன மாதிரி. அதனால் என்ன பண்ணுன்னா நம்மளோட மைண்டில் இப்போ நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே, பாடங்கள் எல்லாமே நிறைய டேட்டாவாக உள்ளுக்குள்ள ஒரு லைப்ரரியே இருக்குது. அந்த லைப்ரரியில் நிறைய டேட்டாஸ் எல்லாமே ஃபைலாக உள்ள அரேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளோட மெமரிஸை சொல்கிறேன். அதே மாதிரி எமோஷன்ஸ், இயல்பாகவே மனிதர்களுக்கு பலவிதமான எமோஷன்ஸ் இருக்கும். அப்புறம் நமக்கு கிரியேட்டிவிட்டி அது இயற்கையிலே இருக்கும் நமக்கு. ஸோ நம்மளோட இந்த எமோஷன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம மெமரியில் சேவ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸ் அண்ட்
நம்மளோட கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த வீக்கான கான்ஷியஸ்னஸில் என்ன பண்ணுன்னா இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியை வச்சு சம்மந்தமில்லாத டேட்டாஸையும் சம்மந்தமில்லாத ஒரு கிரியேட்டிவிட்டியை பண்ணும். அதனால தான் கனவுகளில் பார்த்தோம்னா இறந்து போனவங்க நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் இருப்போம், ஆனால் அந்த ஸ்கூலில் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது நம்ம வந்து வயதான ஒரு 40 வயசில் நம்மளோட ஸ்கூலில் உட்காந்துருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய வயசானவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத கனவுகள் வரும். அப்புறம் இந்த கான்ஷியஸ்னஸ் வீக்காக இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேலே வீக்காக இருக்கனால தான் வீட்டிலே சண்டை போட்டு தெரியும். நம்ம எந்த ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடாது. என்ன சொல்லணும்னா சண்டை வந்துச்சுன்னா எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லணும். அதுலேயே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம படுத்து தூங்கினதுக்கப்புறம் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இன்னமும் ரொம்ப கொடுமையாக வீக்காக இருக்கும். அந்த வீக்காக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் வந்து சம்பந்தம் இல்லாத இந்த டேட்டாஸையும் கிரியேட்டிவிட்டியும் ஆட் பண்ணி அண்ட் அது ரொம்ப வீக்காக இருக்கனால பொதுவாகவே அது வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரியான உணர்வுகளை தான் எப்போவுமே அது வெளிப்படுத்தும். எந்த எமோஷன்ஸை அது கனெக்ட் பண்ணும்னா அந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை தான் கனவுகள் பொதுவாக கனெக்ட் பண்ணும். டேட்டாஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி வித் நெகட்டிவ் எமோஷன்ஸை தான் கனெக்ட் பண்ணும். அதனால தான் பொதுவாகவே கனவுகள் வந்தாலே பொதுவாக நம்மள வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த கனவுகள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த கனவுகளுக்கும் எந்த ஒரு அர்த்தத்தையும் தயவு செஞ்சு தேடாதீங்க. ஏன் தேடக்கூடாது அப்படின்னா அதில் எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. மீனிங்ன்றது இப்போ நான் சொன்ன மாதிரி கான்ஷியஸ்னஸ் வீக்காக போச்சு. வீக்காக போனனால உள்ள இருக்கக்கூடிய பல நம்மளோட ஸ்டோர்ட் இன் மெமரியில் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் பல நம்ம வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் இருக்குல்ல அதிலிருந்து கொஞ்சத்தையும் அதுக்கப்புறம் நெகட்டிவ் எமோஷன்ஸையும் இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியும் சேர்ந்து கலப்படமாக அடிச்சு எதையாவது ஒரு படத்தை ஓட்டும். வந்து ஒரு வீக் மைண்டில் அது ஒரு பொழுதுபோக்காக ஓட்டும். காலையில் எந்திரிச்சதும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு டே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். ஏன் அது ரொம்ப முக்கியம், அதை ஏன் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது தான் நான் சொன்ன மாதிரி உங்களோட கான்ஷியஸ்னஸ்ன்றது ஃபுல் வலிமையில் இருக்கும். அது அவ்வளோ ஃபுல் வலிமையில் இருக்கும்போது நீங்கள் இதை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த டே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, உங்களோட மார்னிங் டியூட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் அவ்வளோ உதவி புரியக்கூடிய நேரத்தை இந்த தேவையில்லாத நைட்டு வந்த நம்ம வீக் மைண்டில் நம்ம மெமரியில் இருந்து ஓடின ஒரு 90 mm ஸ்க்ரீனில் ஓடின மாதிரி ஒரு படம் மாதிரி ஓடின ஒரு கனவு, அது வந்து ஒரு படம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு நாள் இருக்குல்ல எந்திரிக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் டே, அந்த டேயில் நீங்கள் சாதிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை சாதிக்க முடியாமல் வீணாக இழந்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கனவுகளுக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பழகிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க இதில் வர நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் கதைகளுக்குள்ள அடிமையாகி அவங்களுக்கு தாட் ப்ராசஸே ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸாக மாறி அது ரொம்ப நாள் இதே பழக்கம் பட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு இது கொண்டு போய் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கனவுகளுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நிஜ வாழ்க்கைக்கு நம்ம கண்ணு முன்னால் தெரியக்கூடிய உண்மைகளை பார்த்து சந்தோஷமாக ரசிங்க. கான்ஷியஸ்னஸை ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் அந்த கான்ஷியஸ்னஸை வீணாக்காமல் நல்ல சிறந்த முடிவுகள் எடுத்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சுக்கோங்க. நன்றி.